சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இளையது துளிர்த்தாலும் சூரியனே எழுகின்றது. இருக்கிற அரசியல்வாதிகள் கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம்னா, நீங்க சொல்றதுக்கும் இப்ப இருக்க நாங்க கண்ணால பாக்குற அரசியலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஆளுகின்ற ஒரு நிலையை கொடுக்கிறது சூரியன். டிஎம்கேவை சொல்றீங்க. இந்த கட்சி சிறப்பு பெறுவதற்கு பெண் தலைமையில் ஏற்படும் போது அவர்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் இருக்கும். இந்த தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆள முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு கட்டம் சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அதாவது யோகம் அல்ல. ஃப்ரண்ட் அவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஷோல இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க அனுகிரக ஜோதிடர் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆமா. உங்களுடைய கிரகங்களுடைய அடிப்படையில அரசியல்வாதிகள் இவங்களுடைய பலன்களை பத்தி நம்ம இந்த ஷோல நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். அனுகிரக ஜோதிடர் செந்தில் பேசுறேன். இன்னைக்கு அரசியல்வாதிகளை பற்றி பார்க்கலாம். யார் வெற்றி பெறுவாங்கன்றதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவனருளால் அவன் செயலால் ஒரு செய்யுள். வாசியேழ் தேர் மீது நின்று மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய் என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. ஏன்னா அரசியலுக்கும் அரசை ஆளுவதற்கும் சூரியனே பலம் பெற்றால்தான் யோகம் தருவார். அந்த சூரியன் உச்சமாகும் இந்த சித்திரை மாதத்தில் நம்ம இன்றைக்கி இந்த அரசியலை பற்றி பேசுகிறோம். அப்போ எப்படி இருக்கும் சார்? இப்போ நீங்கள் அரசியல்னா அறம் தர்மத்தை ஃபாலோ பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கும் இப்போ இருக்க நாங்கள் கண்ணால் பார்க்குற அரசியலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியலையே சார். ஏன்னா இப்போ அந்த செயல் எப்படின்னா, அறத்தை சிறமேற்கொண்டு தர்மத்தை போதிக்கிறவ அரசியல்வாதி. அது இப்போ அற்ற குலத்து அருநீர் பறவை போல் ஒற்றி உறவாடும் வாழ்க்கை உடையவை இப்போ அரசியல்வாதி. இது இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த தேடி தேடி வரும். தண்ணி இல்லாத போச்சுன்னா அந்த குளத்தை விட்டு போயிடுவாங்க. அது இப்பத்துடைய அரசியல் நிலை. அதனால தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதி தர்மம் இல்லை. அரசியல் இருக்கிற எல்லாருமே கொள்ளடிக்கிறாங்க. மக்களுக்கு யாரும் எதுவும் செய்யறது இல்லை. தர்மம் இல்லாத இருக்கிறாரு. இப்ப அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க சார். புதுமுகமாகவும் புது வரவும் நிறையவே வந்திருக்குது. சோ அரசியல் கட்சிகளுடைய கிரகங்கள் அதோடைய நிலைப்பாடு அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ அரசியல் கிரகங்கள் பார்க்கும்போது தீர்மானிக்குதுன்றது பார்க்கும்போது, ஒரு ஆளுகின்ற ஒரு நிலையை கொடுக்கிறது சூரியன். டிஎம்கேவை சொல்றீங்க? இல்ல டிஎம்கே இல்ல, கிரகத்துல சூரியன். இதுல ரெண்டாவது பார்க்கும் அதிகாரம். இப்போ ஆளுகின்ற திறமை இருந்தாலும் அதிகாரம் பண்றக்கூடியது செவ்வாய். மூணாவது சனி கிரகம். ஒரு பெரிய தியாகிகளும் ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களும் இவங்களை நிர்ணயம் பண்ண இந்த சனி தான். இந்த சனியுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் உலகை ஆளக்கூடிய தன்மையை இந்த சனி கொடுத்துரும். ஏன்னா இந்த உலகத்துக்கே சனி கர்மஸ்தானம். கர்மம்னா 10ஆம் இடம். அவருடைய செயலை செய்யக்கூடிய பொது செயல், மக்களுக்காக தியாகமா நடக்கக்கூடியவர்கள்லாம் இந்த சனியுடைய ஆதிபத்தியம் உள்ளவர்கள். ஆனா சனி கிரகம்னாலே, சனி பகவான் அப்படின்னாலே கொஞ்சம் பயம் இருக்கும்ல சார். நம்ம மேல சனி பார்வை பற்றக்கூடாது
சனி தோஷம் அதெல்லாம் நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சனி செய்த வினையின் பலனும் சனி, வினையும் சனி. ஒருத்தர் செஞ்ச நல்லதுக்கு நல்லது கொடுக்கறதும் சனி, அவ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதும் சனி. அதனால தான் சனியை பார்த்தா எல்லாருக்கும் பயம். இப்ப அரசியல்ல தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சனி சனியுடைய அருள் உச்சமா இருக்கும். இப்ப இருக்கிற 2 தலைவர்களுக்கும் சனி உச்சமா இருக்கும், அவங்க பிறக்க சொல்லும். இப்போ இந்த காலத்துல இப்ப நம்ம இந்த 2026ல இந்த அரசியலை பத்தி பேசும்போது இந்த காலச்சக்கரத்துல கால சர்ப தோஷத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. இப்போ கால சர்ப தோஷம்னா பாம்பு, அதை பத்தி சொல்லுங்க. ராகு கேதுகள் இடையில கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் நிக்குது. இந்த கால சர்பத்தில் நிற்க சொல்ல வந்து இது உலகத்துக்கே, இந்த கிரகத்துடையது உலகத்திற்கே இந்த கால சர்பத்தில் நிற்க சொல்லும். இது யோகம் இல்லை, ரோகமாகவே தான் இருக்கும். ரோகம் என்றால் பிரச்சனையாகவே தான் இருக்கும், ஒன்றும் பெரிய சிறப்பாக இல்லை. அப்படி அப்ப ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் இருக்கும். இப்போ இந்த 3 கிரகங்கள், அரசியல் கிரகம் 3 கிரகம் இருந்தாலும் இந்த குருவே வந்து ஆளுபவரின் உயர்வை நிர்ணயிக்கிறது இந்த குரு நிர்ணயிக்கும். அந்த குரு இப்போது இந்த 12 ராசியில காலச்சக்கரத்துல பாக்கியம் எனும், பாக்கியம்னா 9ஆம் இடம், எல்லா மனிதர்களும் அனுபவிக்கின்ற யோகத்தை பதவி எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு இருக்குது. இப்போ இந்த குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. 2 கிரகங்களின் பார்வையில் இப்போது 12 ராசிக்கும் யோகத்தை எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு யோகம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா? 12 கிரகங்களுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு யோகம் கிடைக்கிறது. யோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்தளவுல இப்ப ஆண்டு இருக்கிற கட்சியில இருந்து நம்ம போயிடலாம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு கருத்து கணிப்பும் இருக்குது சார். 40% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சியும் 21 கட்சிகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, அடுத்து வந்து இவங்கதான்ற மாதிரி நிறைய வந்து பேச்சுகள் வலம் வந்த பக்கம் இருக்குது. சோ நீங்க கிரகங்களுடைய அடிப்படையில இது எந்த அளவுக்கு உண்மை, மறுபடியும் ஆட்சி மாறுமா இல்ல இதே ஆட்சி தொடருமான்றதை கணிச்சு சொல்லுங்க. இப்போது பார்க்கும்போது இப்போது இந்த காலச்சக்கரத்தில் இந்த கிரகங்களின் நிலையை அறிந்து பார்க்கும் பொழுது இந்த குருவின் பார்வை இப்பொழுது இந்த கட்சிக்கு யோகத்தை தரும் இடத்துல நிற்குது. இந்த கட்சியுடைய தலைவருக்கு அவருடைய ஜாதகத்துடைய அமைப்புக்கு பூர்வ புண்ணியத்துக்கு யோகத்தை யோகமா பார்க்கறதுனால அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. யோகம் இருக்கிறதுனால வெற்றி வந்து வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் சனியின் பார்வையும் இருக்குதுங்க. அந்த வெற்றியினுடைய இது வந்து மிகுதியான வெற்றியோட ஒரு மத்தியமான ஒரு வெற்றி தான் கொடுக்கும். சனியோட பார்வை குழந்தை பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு இருக்கும், சனியோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னீங்க. சனி இருக்கிற இடத்த வந்து கெடுக்காது, பார்க்கிற இடத்த கெடுத்துரும். குரு வந்து இருக்கிற இடத்துக்கு யோகத்தை கொடுக்காது, பார்க்கிற இடத்துக்கு யோகம் கொடுக்கும். இப்ப சனியினுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தலைமையின் மேல இருக்கு. அந்த பாக்கியத்தை பார்க்கும். இந்த சனி வந்து ஒரு இடத்து, சனியும் குருவும் உலகத்துக்கே பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கின்னு இருக்குது. இது வந்து உலகத்துல விதி. இந்த கிரகங்கள் வந்து ஒருவருக்காக யாருக்கும் இல்லை, அதுடைய சுற்றுப்பாதையில பாக்கியஸ்தானத்தை வந்து இந்த 2 கிரகங்களும் பார்க்கின்றது. சனியும் பார்க்கிறது, குரு, இருவருக்கும் பார்வையின் பலம் அதிகம். இப்ப குரு வந்து பார்வையில் பட்டா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். சனியுடைய பார்வையும் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி வந்து பெரிய பிரகாசமா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்றத சொல்றேன். அடுத்த கட்சியா பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த கட்சி வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது, எந்த அவதூறுகளும் வரல. ஆனா அவங்க மறைவுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்களை அவங்க வந்து சந்திச்சாங்க. இப்ப கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட துரோகி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஓப்பனாவே சொல்றாங்க.
பத்தாவதுக்கு இவங்க கூட்டணி வச்ச கட்சியும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கிரகங்களுடைய அடிப்படையில சொல்லுங்க சார். இப்போது நான் தான் சொன்னேன், 2 தலைவருக்கும் சனி உச்சமா இருக்குது. 2 பேருக்கும் உச்சமா இருக்குது. உச்சமா இருந்தாலும் ஒருத்தர் செய்த செயல், அதாவது செஞ்சூற்று கடன் தீர்க்க தேராத இடம் சேர்ந்தான்னு சொன்னேன். ஒருத்தர் செஞ்ச உதவியை மறக்காத, அவங்களுக்காக உயிரை கொடுக்கிறவன் தான் பெரிய தலைவனாக இருப்பாப்புல. ஆனால் யார் ஒருவர் துரோகம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வுக்கு எப்போதும் யோகம் இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்க துரோகம் பண்ணதுனால அவங்களுக்கு இது யோகம் பத்தி நான் ஒரு செயலா சொல்றேன். அப்போ யோகம் இல்லை. அப்போ நமக்கு ஒருத்தர் செய்த உதவியை எப்போது மறக்கிறோமோ அவர் மனிதரும் இல்லை. இது திருக்குறள்லேயே திருவள்ளுவரே சொல்லிட்டார். அதனால அவருக்கு யோகம் எப்போனா அந்த கட்சிக்காக யோகமே பெண் தலைமை ஏற்றால்தான் அந்த கட்சிக்கு யோகமே தரும். ஆனா அவங்க தான் பெண் தலைமையா இருந்தவங்களை நீக்கிட்டாங்கல்ல. இப்ப சசிகலா அம்மையார் அவங்கள நீக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறமா இவங்க தான் இருக்கிறதா இருந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஆட்சி அமைப்பாங்க, தலைமை ஏத்துப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவங்கள நீக்கிட்டாங்க. பெண் தலைமைன்னு யாருமே இல்லையே சார். இது காலம், அந்த காலத்தின் மாற்றத்தால் அது பெண் தலைமை ஏற்கும் போது தான் ஒரு கட்சி தோன்றும் போது, ஒரு கட்சின்றது ஆரம்பிக்கும் போது எந்த காலத்தில் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கால நிலையின் கிரகம் ஒரு வாரத்துக்கு ஜாதகம் மாதிரி ஒரு கட்சி எப்போ தோன்றுதோ அதோடைய கிரகம் அதோடைய செயல்பாடு வர சொல்ல அந்த கட்சி சிறப்பு பெறுவதற்கு பெண் தலைமையில் ஏற்படும் போது அவர்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அது உண்டு. இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த கிரக நிலையில் பார்க்கும்போது பெண்ணால் யோகம் பெறும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பெண்ணுடைய யோகத்தால் அவர்கள் பெரிய சிறப்பு பெறுவார்கள். இந்த அமைப்பு இப்போ இருக்குது. அதனால ஏன்னா இந்த தேர்தல் வர நாளில் குருவின் நட்சத்திரம் வருது. அந்த குருவுடைய நட்சத்திரம், அந்த குரு உச்சமாக இருக்குது. அந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த குரு உச்சம் பெறும். அது இப்போ இருக்கிறதும் அந்த நட்சத்திரம் தான் அந்த குரு பக்காண்டு இருக்குது. அது அந்த நட்சத்திரத்தன்னு இந்த தேர்தல் நாள் நடக்கும்போது அது புண்ணியத்தின் செயல்பாடு. அவரவர் அந்த தலைவர்கள் செய்த புண்ணியத்தின் செயல்பாடு அவர்களுக்கு பலனாக கொடுக்கும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியே பெற்றாலும் ஆட்சி தமிழகத்தில் அமைப்பாங்களா? இப்போ ஆட்சி அமைப்பா உதவியால் ஆட்சி அமைக்க முடியும். ஒருத்தருடைய உதவி உதவியால் ஆட்சி அமைக்கக்கூடிய அவங்களுக்கு அமைப்பு வரும். உதவி செய்ய மற்றவருடைய உதவி வரும். அப்பதான் அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பலன் நன்றாக, அதாவது ரொம்ப அழகா இருக்கிறதுனால அது இந்த டிஎம்கேக்கு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணியத்துக்குடைய கிரகம் ஆட்சி பெற்று அந்த பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துரும். இதை ஏற்கனவே போன எலெக்ஷன்லயே ஃபேஸ்புக்கில் போட்டு சொல்லியிருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன். அது ஃபேஸ்புக்கில் இருக்குது. வெற்றி பெறும். அதாவது இளையது துளிர்த்தாலும் சூரியனே எழுகின்றதுன்னு சொல்லிட்டு அப்பயே நான் போட்டேன். அதே மாதிரி சூரியன் வெற்றி பெற்று எழுந்து விட்டது. அன்னைக்கே சொன்னது. ஏன்னா இது ஒரு செயல் தான். இது காலத்தின் செயல் தான். மனிதர்கள் செயல் இல்லை, காலத்தின் செயல். அதுதான் இது கால கணிதம் எனும் அனுகிரக ஜோதிடம். ஓகே சார். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, இவங்க ஒரு 15 வருடமாக ரொம்பவே அவங்க முட்டி மோதுறாங்க, எவ்வளவோ போராடுறாங்க. ஒரு வாட்டியாவது சட்டமன்றத்தில் நம்ம பேசிடணும், ஆட்சிக்கு வந்துடணும், வாக்குகளாவது நம்ம கிடைக்கணும், டெபாசிட்டை இழக்காம இருக்கணும்னு ரொம்ப போராடுறாங்க ஒரு 15 வருட காலமாகவே. ஆனால் அவங்க என்னதான் கத்துனாலும் மக்கள் அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு அவ்வளவா இல்லை. ஸோ அந்த கட்சியினுடைய அனுகிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க சார். அந்த கட்சியிலையும்
இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் முக்காவாசி பேருக்கு கடகராசி, சிம்ம ராசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா துலா ராசி, இந்த ரிஷப ராசி, இதில் தான் இந்த ராசிக்குள்ளேயே வந்து பெரிய தலைவர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து கட்டம் சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அதாவது யோகம் அல்ல, யோகம். தமிழர் தான், தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் தமிழர்கள். ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு யோகம் இருக்கணும். ரெண்டாவது வந்து கொள்கை சிறப்பு தான், கொள்கையுடைய சிறப்பு தான், எல்லாமே கொள்கை சிறப்பு ஆமா, தான். அவங்க கொண்ட கொள்கை எல்லாமே கொள்கையுடைய தேவையான கொள்கை தான். சிறப்பான கொள்கை உடையவர்கள் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே சமமாக எடுத்து கொடுப்போம், அதுதான் அந்த சிறப்பு இருக்கணும். ஓகே சார். அதுதான் வந்து அவங்களும் வெற்றி பெறுவாங்க. இல்ல இந்த தேர்தல் 2026 ஏப்ரல்ல நடக்கக்கூடிய தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? எதிர்க்கட்சி அவர்களுக்கு வந்து 2031 தான் வந்து அவர்களுக்கு வந்து சிறப்பான அந்த கட்சியுடைய தலைவருக்கும் அந்த தேர்தலில் தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்ப இன்னொரு 5 வருடம் அவங்க வந்து களத்துல போராடணும்னு சொல்றீங்க. ஏன் இதுல தமிழர்களுக்கு வந்து தமிழை ஆள முடியல? ஆமா சார், ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே பாக்குறோம் தமிழர்களை தமிழர்களால ஆள முடியல. அதாவது தமிழ்நாட்டை தமிழர்களால ஏன் ஆள முடியல? அப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டை ஆண்டாங்களே தமிழர்கள், அவங்க தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆளல, நியமனம் பண்ணி தான் எல்லாமே முதலமைச்சர்களாக இருந்தாங்க. ஏன் ஆள முடியலன்னா இந்த தமிழ்நாடு செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்றது. செவ்வாயினுடைய பார்வை தமிழ்நாட்டில். ஆமா, தமிழ்நாட்டில் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்றது இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த செவ்வாய் கடகரேகையில் இந்த தமிழ்நாடுடைய இதெல்லாம் போகும். இந்த கடகராசி, இந்த கடகத்தில் செவ்வாய் நீச்சமாயிடும். புரியல சார், செவ்வாய் நீச்சமாயிடும்? செவ்வாய் வந்து கிரகம் வந்து கடகராசியில நீச்சமாவார். புரியல சார், அதுக்கு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆள முடியாது. வேற மொழிக்காரர்கள் குருவுடைய ஆதிபத்தியம் உள்ளவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுவார்கள்.